ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆர் மோகனா அவர்கள் தயாரிப்பில் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையமைப்பில் ஆல் பாஸ் படத்தை இயக்கியிருக்காரு திரு மைதீன் அவர்கள். படத்துடைய இசைத்தட்டை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப அழகாக எல்லாரையும் பற்றியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி ஆல் பாஸாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்கார். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாடல்களே அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமேல் இருக்குது எக்கச்சக்கமாக. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. வாரம் 4 படம் 5 படம்னு இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்டில் இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நார்த் மெட்ராஸ் பற்றி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படிலாம் இல்லைம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்லேயே ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்டீரியராக போனீங்கன்னா ஒரு வேளை அந்த என்ன சொல்கிறது ஒரு அது கூட சொன்னால் அவங்களும் கோச்சிக்கூடாது. அந்த மாதிரி இன்டீரியராக சில இடங்கள், அதுவும் பர்டிகுலராக அதாவது கடல் சம்மந்தப்பட்ட இடங்களில் போனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாகவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டான இடம், டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலராக நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காகவே உருவாக்கப்பட்டது இல்லை. நார்த் மெட்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும்னு எதிர்பார்க்குறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமாக அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தேன், மகுடம் படத்தில் அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேறு மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கெரியர் நல்லபடியாக அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பற்றி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி. அவங்களும் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும், அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஆசைப்படுறது என்னென்னா, இந்த ப்ரொடியூசர் மோகனாவுடைய ஒன் ஸ்டெப், அது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். முதல்ல வந்து இந்த திரையுலகத்தில் ஒரு தயாரிப்பாளர் அவங்க உள்ள காலடி வச்சு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்கள வரவேற்கிறேன். நீங்கள் வரணும் மேடம், வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார், ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் வர்றதை நான் முதல்ல வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு படக்குழுவே வந்திருக்கு, ஒரு நல்ல படமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் முதல் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்னொன்று இயக்குனர் மைதீன் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நட்பிலக்கணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப ஒரு நட்பு தான் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகட்டிக்கு போகிறதுக்கு நட்பு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்திரமாக நம்பக்கூடிய ஒரு உதாரணம் 2 இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு, அவர் இத்தனை வருஷம் 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு நண்பராக அவங்க முன் வந்திருக்காங்க மோகனா. எந்த அளவு பாருங்கள், நம்மலாம் என்ன பண்ணுவோம்,
ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போம், நல்லா இல்லைன்னு. அவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் ஒரு நண்பனுக்காக. அது ஒன்று. இன்னொன்று, இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் தில்ராஜ், அவர் என்னோட அசிஸ்டண்ட் தான். அவர் வந்து இந்த டைரக்டர் மைதீனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நண்பர். படம் பண்ணால் ஒன்றை தான் வச்சு படம் பண்ணுவேன்ட்டு 20 வருஷமாக சொல்லிட்டே இருந்தவர். இன்றைக்கி அதை நிரூபணம் பண்ணியிருக்காரு. பட வாய்ப்பு கிடைச்சோன்னே சரி நல்ல வாய்ப்பாக இருக்கே, நம்ம ஏதோ ஒரு கேமரான்னு வச்சு போகலான்னு இல்லாமல் நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக அவரை வச்சு பண்ணியிருக்காரு. இது மாதிரி என்னுடைய கொஞ்சம் நிறைய உரையாடல் எனக்கும் அவருக்கு நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நட்பு தோரணையிலேயே இருக்கும் ஒரு பேசுகிறதெல்லாம். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு நான் தலை வணங்குறேன். மைதீன் நீங்கள் நல்லா வரணும். இது வந்து இந்த 1 ஸ்டெப் வந்து மோகனா மேடம்க்குனா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து அவங்க பல ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தயாரிப்பாளராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆல் பாஸ் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ஆல் பாஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவன்களான மதிப்பிற்குரிய திரு ஆர்வி அண்ணன் அவர்கள் இப்போ தான் கிளம்புனாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, திரு மதிப்பிற்குரிய தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கும், அவருடைய புதல்வன் கதையின் நாயகன் திரு துஷ்யந்த் அவர்களுக்கும், கதாநாயகி ஜனனி அவர்களுக்கும் மற்றும் அக்கா வினோதினி அவர்களுக்கும், இங்கே வீட்டிற்கக்கூடிய அருமை சகோதரர் பிரபல நடிகர் மதன் அண்ணன், என் பசங்க ஃபுல்லாக அவரோட ஃபேனு. ஸோ மதன் அண்ணன் அவர்களுக்கும், மன்சூர் அலி அண்ணன் அவர்களுக்கும், இசை நாயகன், இசை புயல், அவரை வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் வசந்த் அண்ணன் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைத்துறை வல்லுநர்கள், இயக்குனர், படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மோகனா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசை அதை சொல்ல வேணாம், ஆல்ரெடி முத்திரை பதித்தவர் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர், அவரை பற்றி பெருமிதம் கொள்வோம். ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் மன்சூர் அண்ணன் அவர்கள் பேசினாங்க, ஆர்வி அண்ணன் பேசினாங்க, ஸோ தனஞ்சயன் சார் பேசினாங்க. ஸோ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் வந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்து சில விஷயங்களை பேசினா அது நம்ம நெடுந்தொடராக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இந்த இசை வெளியீட்டு விழாவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த PRY யூனியனுடைய துணைத் தலைவர், இந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அண்ணன் புவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய சினிமா இருக்கக்கூடிய சூழல் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நான் சினிமாவை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கேன், குறை சொல்லிகிட்டு இருக்கேன், படத்தினுடைய விநியோக முறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரையரங்குகள் கிடைக்கல திரைப்படங்களுக்கு, அதை பற்றி நான் விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்கேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சில நிகழ்வுகளையும் உங்கள் முன்னாடி வந்து நான் சுட்டி காட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்க பெரும் முயற்சி எடுத்த அன்பு தலைவர் அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. துணைத் தலைவர் அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் விரைவில் வந்து கலந்து கொள்வார். தனஞ்சயன் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், நீங்கள் அழகாக ஈஸியாக முடிச்சிட்டிங்க. ஆர்வி அண்ணன் அவர்கள் வந்து வெளியிலே எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, தம்பி எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் பேசிடாத, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம நோக்கம் இல்லை. சினிமா இன்னைக்கு ஒரு 5 கோடி 6 கோடிக்குள்ளே இருக்கக்கூடிய படங்கள் வந்து சிறு முதலீடு திரைப்படங்கள் நம்ம சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நலன் மேல் அக்கறை காட்டி நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி நிர்வாகத்தினோடும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தனஞ்சயன் சார் எல்லாத்திலும் இருக்கிறாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் நலனில் அக்கறை காட்டி தான், அதை தொடர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து 6 கோடி 5 கோடிக்கு கீழே எடுக்கப்பட்டு இருக்க படங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வருவாய் ஈட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் நிறையாவே வந்து தனஞ்சயன் சார் பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுவரையிலும் அவர் அந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கலை. அவருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பேன், எனக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. ஆர்வி அண்ணங்கிட்ட எனக்கு நிறையா கேள்விகள் இருந்தது. ஸோ தயாரிப்பாளருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இசை வெளியீட்டுலா அப்படிங்கிறது வந்து இத்தனை மீடியாக்கள் வருவாங்க, உங்களை வாழ்த்துவதற்கு நண்பர்கள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்க. படத்துடைய விநியோக முறைகள் என்ன
அப்படிங்கிறது உங்களுக்கு இயக்குனர் வந்து விளக்கியிருப்பார். ஸோ அதனால் வந்து தயாரிப்பாளர் வந்து சேஃப் ஜோன் இருக்கும். தயாரிப்பாளர் இல்லையே தமிழ் சினிமா திரையுலகம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தேட்டர் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இந்த 5 கோடி முதலீடு திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய திரையரங்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே தெரியும். தேட்டர் கிடைக்கல, எந்த தேட்டருமே கிடைக்கல. நீங்கள் வந்து இப்போ 5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தனஞ்சயன் சார் வந்து ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னாங்க, இதே ஸ்டேஜில் சொன்னாங்க, இத்தனை படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாரத்துக்கும் வந்து 6 படத்துலேருந்து 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகுது. நம்ம பார்க்குற படங்கள்லாம் பாருங்களேன், டிசி, ஜனநாயகன், ஸ்பைடர்மேன், வேறு என்ன படம் நமக்கு இப்போ நிகழ்வுக்கு வரும்? இங்கே இருக்க எத்தனை பேர் தேட்டருக்கு போய் படம் பார்த்துருப்போம்? ஸோ இல்லை, அங்கே தேட்டர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொரு முதலீடு இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், நிறைய இருக்குது. இதெல்லாம் தயாரிப்பாளர் முதல் படம் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் அடுத்த படம் வரக்கூடியவர்கள் முதல்ல வந்து ஒரு இயக்குனர், இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்று வந்து என்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்காக ஒரு இயக்குனர் வந்திருந்தார். ஒரு டைரக்டர் வந்து அந்த டைரக்டரை, அந்த உதவி இயக்குனரை அவ்வளோ அலைய விட்டுருக்கிறார். நான் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன், இது ஒரு பகிரங்கமான கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் உதவி இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அலைய வைக்காதீங்க தயவு செஞ்சு. என்னெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து 2000 2005 வரைக்கும் 5 வருஷம் அலைய வச்சிருக்கிறார். நான் இது அதுக்காக சொல்ல வரல. வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு காலதாமதம் ஆகும்னு சொல்லுங்க. அவங்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கல்ல, அவங்களுடைய நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் விரயமாக்காதீங்க, அவங்கள அலக்களிக்காதீங்க. அந்த பாவங்களை அவங்கள சும்மா விடாது. நீங்க ஜெயிக்க முடியாது, முதல்ல நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன அலைய விட்டு அந்த இயக்குனர் நீங்க அப்படியே தான் இருக்கிறாரு. நான் 4 படம் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த பாவங்களை வந்து கொட்டிக்காதீங்க. கதை சொல்ல வர்றாங்கன்னா ப்ரொடியூசர் எங்க இனத்துக்கு தான் சொல்றேன், தயாரிப்பாளர் இனத்துக்கு தான் சொல்றேன். கதை சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வர்றாங்கன்னா உங்களால இப்ப படம் பண்ண முடியலையா, அதை நீங்க தெளிவா எடுத்து வச்சிருங்க. அவங்கள அலக்கழிச்சு அவங்களுடைய வாழ்வியலை வந்து நீங்க வந்து பாழாக்காதீங்க. அது ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிடறேன். ஸோ தொடர்ந்து வந்து தயாரிப்பாளர்கள் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சினிமா செழிப்பெல்லாம் இல்லை, சினிமா செழிப்பா இருக்குன்னுலாம் யாரும் இங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 கோடி முதலீடுக்கு உள்ள இருக்கக்கூடிய படங்கள் வந்து சமீபத்தில் ஒரு 6 மாசத்துல வெற்றி படங்கள் வந்து எனக்கு அடுக்கி காட்டுங்க. எந்த தயாரிப்பாளர் வந்து முதலீடு வந்து வெற்றிகரமா எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு வரையறுக்கப்படவில்லை. திரைப்படங்கள் வந்து எடுப்பதிலும் வெளியிடுவதிலையும் அதை திரையிடுவதிலும் வருமானத்தை ஈட்டுவதிலும் வந்து எதுவுமே இல்லைங்க. ஒரு புக் மை ஷோக்காரன் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிக்கெட் நியூஸ் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு எதுவும் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கிறான், எக்ஸிபியூட்டர் சம்பாதிக்கிறான், ஒரு தேட்டரில் பெருக்கிற அந்த லேபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஆனால் அந்த கடைசி அந்த ப்ரொடியூசருங்கிறது ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த தயாரிப்பாளர் இனம். ஸோ தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா எழுச்சி வரும், வளர்ச்சி வரும். நன்றி. ஆல் பாஸ் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். இந்த தயாரிப்பாளர் நல்ல வருவாயை ஈட்ட வேண்டும். இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே லெஜண்ட், எல்லாருமே அவ்வளோ அருமையாக பண்ணக்கூடியவங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து ஒரு மேடை இது போன்ற ஒரு இசை வெளியீட்டில் நடப்பதற்கு இவர்களை நான் பாராட்டுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அதிகமாக மைக்கு பேசி பழக்கம் இல்லை. எப்படியோ கேமரா முன்னாடி நின்று நடிக்க முடியுது, ஆனால் எல்லாரும் முன்னாடி நின்று பேச ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, மன்னிச்சிடுங்க. நிஜமாவே இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதிகமாக பேச தெரியல, சாரி, மன்னிச்சிடுங்க. நீங்கள் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப இல்லையா மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குனரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய
மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமாக சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இதை இடையில அங்கே போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதில் இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்போ 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடித்து மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதாவில் இருந்து சாவுக்கு காரணமாக இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க அதை. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமாக சொல்லலை. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல்லையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவக வளர்ந்துக்கிட்டு வரையில் 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடித்து இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன். எவ்வளோ எளிமையான கருத்து பாருங்கள். எதுக்கு அந்த சிலபஸை அந்த கோச்சிங்னு போட்டு கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ இளவு வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர்னு சொல்கிறான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமாக இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93ன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் இப்போ சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேலே போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலோத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேனே, மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்றைக்கும் போய் பாருங்கள் இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தினேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சில்க் ஸ்மிதா மேல் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸாக எடுத்துகிட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால், இல்லைங்க அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்குது? இல்லை நீங்கள் டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்கள் சினிமாவில் அவங்க 1000 படம் நடித்தவங்க மனோரமா, அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன? இப்போ போட்டு ஆகணும் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அதுபோன்று நம்மளை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுகிறதுனால தான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன், நான் இந்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அடி நிறுத்துறே, என்ன ஏய் எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, எங்கேருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலேயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே,
மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன் கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமாக இருக்குது. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குப்பா. நல்ல பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமாக இருக்குது. இங்கே நான் ஏன் இங்கே பாருங்கள், அதே நேரத்தில் இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னையிலேருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசாக போடுறாங்க. போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனால் இந்த இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்கே சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸாக இருக்கட்டும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பேர் சின்ன எழுத்து நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்கே வருது, அண்ணாதுரை, புவன், RS புவன் தானே PRO. இது பேப்பர்களில் இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதில் ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமாம், ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே ஃப்ளாஷ்பேக்கு போனால் எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்குது. இப்போ DC இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்தனால 93 தான் நான் போய் தூய தமிழில் தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தார், என்ன வாழ்த்தினார். அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்போ கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணுன்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல.
நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSSR பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸரா இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடாய் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரடி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத? நான் 350 படங்கள் நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இந்த இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர்கள் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன டம்மியா நிக்க வச்சிருக்கான் ஒரு இயக்குனர். 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகன் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடுது, படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்டேன்? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனஞ்சயன். நீங்கள் என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெச்சாம் ஜோசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சவர் சும்மா இருப்பாரா? ஐ டோன்ட் கேர் டைம் நோ அபௌட் அதர்ஸ். ஷேம் ஆன் देम. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விர்ச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க, நீ உன் பையன் கஞ்சா அட பைத்தியக்கார நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர்.
இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேரை இருட்டடிப்பு பண்ணாத. அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாவாளு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்ப யாரையாவது விட்டு போச்சாப்பா? மேல விட்டனா? வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு வி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்ல நீ பாஸ்மா, நான் சொன்னதை உடனே செஞ்சிட ஒரு ஆளுன்னா அது சகோதரியாக தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் ரொம்ப வேற உன்னை பற்றி தான் பேச போகிறேன். நீ எங்கள் சண்டை போட்டுருக்க. இந்த டைரக்டர்களே இப்படித்தான், இங்கே வந்து ஏதாச்சும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. நீ போய் விக்ரமன் சார் பக்கத்தில் உட்காரு, கொஞ்ச நேரம் உட்கார். டைரக்டர் வந்த உடனே சொன்னார், சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ணுற டைமில் இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்து உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷக்கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சு கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சிட்ட நீ. ஸோ நீ பாஸ் ஆகிட்ட. ஃபஸ்ட்டு லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பாஸ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு, நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும்போது பயந்தேன், இல்லைன்னா வெட்டு குத்து கத்தி ஒரே ரத்த காட்டேரியான படமாக இருக்கும் பொழுது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ பாஸ். அதில் கதையில் பாஸு, இயக்கத்துலேயும் பாஸ். ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேர், அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு வந்து காலில் விழுந்தாங்க. அதில் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி போகிறேன். அங்கேயும் நீ பாஸ். ஸோ பிரமாதம், நைஸ். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயாக இருக்கார். வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஆனால் துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னார், இல்லைண்ணே ஒரு கேரக்டர்களில் ஒரு கேரக்டர்ண்ணா, ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்கு. உங்கள் அப்பா வந்து எப்படி அண்டர் ப்ளே பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்கள் மிக அழகாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். அப்புறம் ஹீரோயின் நீ தானம்மா, அதே புன் சிரிப்பு, முத்துக்கள் உதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால் நீ டபுள் பாஸ்மா. சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் உட்காந்துங்க மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வாய்ஸு இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க, குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துகள். மொத்தத்தில் எல்லா பாஸ் மார்க் வாங்கியிருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவர் பிரபுவோட அசிஸ்டண்ட், அவர் பேர் தில்ராஜ். அது எங்கப்பா தில்ராஜ்னு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் தெலுங்கில். எங்கேயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு
ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு 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 மாதிரி ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான லைட்டிங்லேயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதில் பாஸ் ஆகிட்டார். அப்புறம் நம்ம எழுத்தாளர் யார், நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜனா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ்ன்ற ஃபஸ்ட்டு வார்த்தையே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு அது ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் வந்து மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. அந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், அந்த பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் வந்து பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டு இன்றைக்கி என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்கார். நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில் அந்த ஆல் பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடியை உள்ளே கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் மோகனா மேடத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அவங்களெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட்டு ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல, ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துகள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவினா. இன்றைக்கி வர்ற படங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. பின்னாடி அடிக்கிறானா, முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்காந்துருந்தா நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்காரு, அவர் எங்கே இருந்தாலும் விடமாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கு அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோடு இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் வந்து அவர் சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ், 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம், அது சோகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை, பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடிச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார்.
ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களா இல்லைண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்காரு. அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்காரு, அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கல்ல பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன், அதில் நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் உள்ளாது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 21 அது பெரிய வெற்றி படமாக அமையணும், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்து ஒரு தனி ஸ்டைல வந்து செட் பண்ணியிருப்பாரு. படக்குழு வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்காரு. வெல்கம் சார். தமிழ் சினிமா ஏன் உலக சினிமான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை சார்ந்த நிறைய ரிசர்ச், அதனுடைய தேடல் வந்து ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவின் என்சைக்ளோபீடியா